இல்ல நம்ம ஆளுங்களே மறுபடியும் ஜெயிப்பாங்களா? நரேனா, மெஜிஷியனா, ஜியூசா, ரிஸ்ஸா, கிளவுடா, எஸ்டிஆரா, ரெனால்டா, டோக்கியோவா, சர்வேவலா, கோட்டா, ஸ்கையா, ராசுவா, சிம்பாவா, யூடியூப் ரோமேவா, டொட்டோவா, ஜோக்கர் பப்பியா, ஈவில் சாமா, ஜோர்டனா, காயுவா, கிரணோப்பியா, யூடியூப் சாக்கோவா, ஹைப்பர் சானா, ரியா தமிழா, வின்சென்டா. 30 பேர் 25 பேர் இல்ல நம்ம வீட்டை சேர்ந்து ஒளிஞ்சிருக்காங்க. ஒளிஞ்சிருக்காங்க. மேட்ச் போயிடுச்சு. சொல்றா ஸ்டார்ட் பண்ணீங்களா ப்ரோ? ஸ்டார்ட் செய்யப்பட்டது. 6 மேட்ச் இருக்கு, கவலைப்படாத. ஒரு அரை மணி நேரத்துல ஒரு ஐஎஸ் கில் இருந்தா போதும். வெளியவே தள்ளி விட்டுச்சு ப்ரோ. அப்படியா? ஓகே. உன்னை சாமியை போய் படிக்க போன்னு சொல்லுது. போய் படி. போய் 2 கொஸ்டின் படிச்சுட்டு வந்து மறுபடியும் ஜாயின் பண்ணிக்க. Come on பேபா, let's go பா. ஜேபி டிராஃபியா மக்கள் யாரா ஜெயிப்பாங்களா கைஸ்? ஜேபி டிராஃபியா மக்கள் யாரா ஜெயிப்பாங்களா? வாய்ப்பு இருக்கா? மக்களுக்கான டிராஃபி வெற்றி பெற மக்களுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல மறுபடியும் பீட்டஸ் அடிக்க போதா? குமார் மாமா எங்க தெரியலையே. குமார் மாமா வயல ஜேபி வந்து ஸ்பெக்டேட் மட்டும் பண்ணிட்டுக்கிறானே ஒவ்வொரு நாளும். என்னவா இருக்கும்? லிங்க் அனுப்பிட்டுருவாங்க குமாரனுக்கு. லிங்க் அனுப்பிச்சுடு. தானே 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 தானே. தன்னானே நானே நானே. நரேன் நரேன் ஓடிக்கொண்டிருக்க. குரங்கு குமார் மொபைல் ரீசெட் ஆயிடுச்சா? ஓகே ஓகே. ஆமாண்ணே. தானே 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 தானே. எல்லாரும் ரேண்டம் பண்ணி அடிக்குது. என்னாச்சு? ரேண்டம் மணி அடிக்குதா குமார் போட்டு? என்ன குமார் அழிக்கப்பட்டியா முடிக்கப்பட்டேன்னு ஊருக்குள்ள பேச்சுவார்த்தையா போயிட்டு இருக்கு. ஆமா ட்ரைஅவுட்ஸ் ஏதோ ஜாயின் பண்ற நீ உள்ள போய் கிளம்பலாம்ல. ட்ரைஅவுட்ஸ் தானே இது? ட்ரைஅவுட்ஸா? ஆமா ட்ரைஅவுட்ஸ் பிளஸ் 15000 ரூபாய் டிராஃபி. என்ன? ஆமா டிராஃபி ரெண்டுமே. இந்த டிராஃபி ஜெயிச்சுன்னா எல்லாம் உன்னை லேட்டர் பீட்டஸ் எடுத்துக்கோங்க அதுல. அப்படியா? இது வந்து ஒரு மினி சொன்னாரு. இது ஒரு ஈஸியான ஒரு விஷயம் தான். எல்லாமே கொஞ்சம் நிறைய பேர் கிளாசிக் பிளேயர்ஸ்லாம் வந்திருக்காங்க. மினி டிராஃபி மினி ட்ரைஅவுட்ஸ்க்கு ஒரு உதாரணம் எப்படி ட்ரைஅவுட்ஸ் நடத்துவது அப்படின்னு. நான்லாம் இறங்கிட்டா பாதி பேர் லிஃப்ட் ஆயிரும் பயத்துல. அதனால தேவையில்லாத வேலை எனக்கு. சர்வேல அகால வந்த மாதிரிதான் கைஸ். சர்வேல ஆமா சர்வேல அகால வந்த மாதிரிதான். பாருலாம் நான் உள்ள இறங்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து கமெண்ட்ரி வந்துச்சு. நான் இறங்கல விளையாடலன்னு தெரிஞ்சுதான் உள்ள கேமாவது விளையாடி இருக்கும். ஏன் பாரு அப்படிதான் பாரு. லெவல் 58 தூக்கிட்டே ப்ரோ. ரொம்ப நேரமா ஜாயின் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தீபக் லக்ஷ்மன் ரெனால்டோ பேருக்கு போட்டு திரிறாங்க. எஸ்கேவே ரெனால்டோ போட்டு அந்த ரூம் திரிறான் பாருங்க. ஒரு கில்ல என் கணக்கு ஆரம்பிக்கிறான் ரெனால்டோ. என் கணக்கை தொடங்கினான் ரெனால்டோ. ஜோய் சோஜி ஒரு கில்ல. போனஸ் என்னது இது? ட்ரைஅவுட்ஸ் நாயகன் அருமையா ஒரு கில் எடுத்துருக்கான். வேற யார் அதிகமான கில்லு? வேற யாரு ஈவென்ட் இல்ல ப்ரோ. எங்களோட ரொம்ப நாள் ரூல்ஸ் ப்ரோ. அது 50 லெவல் 55 59 கூட தூக்குவோம். 60 லெவல் தான். 60 தான் பேரு. பொச்சிங்கிற மட்டும் ஜூஸ் பக்கத்துல மட்டும் டோக்கியோ பிளேஸ். எத்தனை பேர் பாருங்க. இங்க பாருங்க தொட்டு பார்த்தா கிளவுட், டோக்கியோ, குணாலு, எவனும் இங்கதான் இருக்கான். கிறுக்கான் ஒரு 50 சிம்பா பாரு குமார். சிம்பா கோட்டுக்கு சிம்பாக்கும் கோட்டுக்கும் எத்தனை பேரு? 14 கோட்டை அடிக்கும் வல்லவன் உள்ளனா சிம்பா அடிக்கிறாரா? இல்ல ஓகே மேல வரான். கோட்டிகிட்ட சண்டை விட்டானா? டைரக்டா கோட்டிகிட்ட சண்டை விட்டான். சிம்பா கையில பாருங்க ஒண்ணுமே மண்டையில ஒண்ணும் கிடையாது, உடம்புல ஒண்ணும் கிடையாது, ஒரே ஒரு கண்ணு. 60,000 ஆமோ அவ்வளவுதான். சிம்பா இடம் மாட்டி கொண்டவன் எவன்? கோட் இஸ் லைவ்.
அவங்கிட்ட கத்தி அண்ணா கத்தி மட்டும்தான். இந்த கொடுமையை பாத்தீங்களா? அவங்கிட்டயாவது ஏஜ் இருக்கு, ஆமா. இவங்கிட்ட வெறும் கத்தி தான் இருக்குது. அப்ப கூட ஏறப்படுறேன் வாழா சீக்கிரம் எவ்வளவு சுடுறா ஏதோ ஃபைட் ஆண்டாது இது. அவ்வளவுதான். கோட் ஆகலாம் வரணும் உடனேதான். குமார் ஓகே பாத்தியா சிம்பா ரம்பா காட்டுறான். சிம்பா வருகிறான் சிம்பா படையெடுத்து வேகமா வந்து கொண்டிருக்கிறான். என்ன ஓடுறான் பின்னாடி? இவன் ராட்ரி காட்டுக்காரண்ணா தெரியுதா உங்களுக்கு? இங்க பாருங்க அங்க பாருங்க கல் சத்திரி மாடி ஓடுறான் பாருங்க. அங்க பாருங்க அவ்வளவுதான். இவனால நிக்க முடியாது, ஒரு இடத்துல நிக்க முடியாது. இவன் ஓடிட்டே இருப்பான். நீங்க இவனை ஸ்ப்ரெட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். போச்சு பிஸ்டச்சே கொண்டு நினைக்கிறேன். நான் எடுத்துட்டான். அவ்வளவுதான் 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 குமார் அவ்வளவுதான். உணர்கிறார் கோட் இஸ் லைவ் இஸ். அடிச்சது ஒரு புள்ள பூச்சி அப்படின்ட்டு போயிட வேண்டியதுதான். டொட்டோ வார்னா என்னங்க டொட்டோ தான் இன்னைக்கு இங்க சீனே நீங்க டொட்டோ தான். ஷோ இது வேறயா? அது சரியா பில்டப் கொடுத்துருவா. பார் நாயகன் ஃபார் தி ரீசனா. ஓகே இந்த பக்கம் பாருங்க மெஜிஷியன் இரான். இந்த பக்கம் ஜூஸ் ரிஸ்ப்ளேஸ். எவன் பக்கத்துல இப்போதைக்கு வந்து பாருங்க ஜூஸ் பக்கத்துல மட்டும் தான் எனிமி இருக்கான். ஜூஸ் மட்டும் தான் பார்க்கலாம் நம்ம. டிபி குணால் 2 கில் ஹையஸ்ட் கில் இருக்கவங்க மட்டும் காட்டுங்க. இசிஜி டிபி குணால் ஹால வர்ணம் கிளவுட் எம்பையர் உடைச்சு விட்டாங்க. கிளவுட் எம்பையர் உடைச்சு விட்டான். சத்யா குட்டி வெல்கம். ஆனா சோலோல வந்து புது சண்டை நடக்கும் தல வெறியா இருக்கும். சத்யா குட்டி வெல்கம் டார்லிங். வெல்கம் டு நானே மெம்பர்ஷிப் ப்ரோ. வெல்கம் தாங்கள் என் யூடியூப் ஃபேமிலி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் ப்ரோ. வா ப்ரோ. ஜூஸ் எவ்வளவு பொறுமை பாருங்களேன். அப்படியே பொறுமையா கிளவுட பார்த்தா அப்படியே உட்கார்ந்தான். கேம்க்கு கிளவுட் அவ்வளவுதான். கிளவுட் ஆகால பண்ணமா. கிளவுட் ஆகால வரணும். ஜி சோஜி எஸ்ஓபிடி சசிகல் நெஞ்சில் பால் வாக்கப்படுகிறது. டிராஃபி வேற ஜெயிச்சிட்டாங்க. எஸ்ஓபிடி சசிகல் இனிமேல் ஒன்றும் பண்ணவே முடியாது. எங்க பார்த்தாலும் ஸ்டார்ஸ் தான், எதுல பார்த்தாலும் ஸ்டார்ஸ் தான். அடுத்த மேட்ச் ட்ரோல் வேற வந்துடும். ஒருவேளை அதுதான் நடக்குமா பாப்போம். சூஸ் யார் ஐஎஸ் ஸ்கில் யார் பாருங்க. டப்புன்னு போய் ஒரே இடத்துல பாக்குறீங்க. ஜூஸ் தானே ரெண்டு. ஓகே இன்னொரு ஜூஸ் இல்லடா ஜூஸ் மதன் இஜிசி மதன் ஒரு 2 கில். ஃபெர்டின் ஒருத்தர் இருக்கான். எஸ்டிஆரின் 10 தலை கெத்து தலை போயிட்டு இருக்கான். எஸ்டிஆர் முன்னாள் வாடா ஹெய் முன்னாள் முடியும் போட அப்படின்னு போயிட்டு இருக்கான். எஸ்கே ப்ரோ வாங்க ப்ரோ. வெல்கம் டு அவர் பேமடி. என்னன்னா இவங்க எல்லாம் ஏதோ சண்டை செய்யற மாதிரி நடிக்கிறானுங்களா? இப்படி ஓடுறான் கதவை திறக்கிறான். எனக்கு தெரிஞ்சு 7 கில்ல இந்த மேட்ச் முடிஞ்சு 7 கில்ல 5000 வாங்கிட்டு போயிடுவாங்க. 7 கில்ஸ் தான் ஹையஸ்ட் கில்ஸா இருக்கு போது பாரு. 7 கிலோ அடிச்சா நான் இறங்கினேன் காலத்துல. லாஸ்ட் மேட்ச் போய் டப்புன்னு எனக்கு தான் அந்த காசெல்லாம் அப்படி சொல்லி வாங்கிட்டு இருக்கேன். அப்படி இறங்கனே போட்டுறாங்க போறேன். யாரு என்னைதான் இல்லையா? அப்ப M1 வச்சிருந்தேன். இப்ப வச்சிருது டிவைஸ் என்ன தெரியுமாண்ணே? M4 போட்டுறாங்க ரொம்ப. நான் வந்து உள்ள இறங்கினாவே பாதி பேர் பயம் வந்துரும். தானாவே கொஞ்சம் பேர் செத்துருவோம். அப்படியே சும்மா கன்னு விடுறீங்களா சொல்லுங்களேன், நான் பாத்துடுறேன். இல்ல முதல்ல அச்சு என்னன்னு தெரியட்டும். எதை நோக்கி ஒரு டார்கெட் என்னன்னு வைக்கிட்டோம் முதல்ல. அப்பதான் நான் போறேன். நான் போய் லாஸ்டா வந்து ஆட்டுக்கு சூடு பிடிக்க வச்சிட்டேன். எனக்கு நீங்க சொல்லி தரீங்களாண்ணே பேசாம பெஸ்ட் என்னது? என் பக்கத்துல வேணா வந்து அந்த வீட்டுல இருக்கான்னு மட்டும் சொல்லிக்கலாம். நான் போய் அடிச்சு வந்துடுறேன். ஃபைட் பார்க்கவே பயங்கரமா இருக்கும். இதுவா ஹண்டிங் அண்ட் டிஃபெண்டர்ஸா? சரி சொல்லி தரேன் போ. ஓகே இங்க பாருங்க டீம் 39ல ஒருத்தர் இருக்கான். அவனும் 2 கில் அடிச்சிருக்கான். என்னது இது? நீங்க சொன்ன மாதிரி 7 கிலோ 5 கில் தான் போலயே. ஃபர்ஸ்ட் மேட்ச் 5 கில் வித் டின்னர் கைஸ். அதுதான் வரும் போல தெரியுது. 57 பேர் இருக்கான். 53 பேர் செத்து இருக்கான். சாரி 43 பேர் செத்து இருக்கான். எவனுமே அதிக கில் இல்ல. 2 கில்லோட 2 பேர் இருக்கானுங்க. அவ்வளவுதான். ஜூஸ் 3 கில். ஜூஸ் தான் பார்க்கணும்னே. ஜூஸ் தான் 3 கில் போடு. ஸ்டியாரின் 10 தலையை கெத்து தலையை பார்த்துருந்தேன். 5000 சொல்லிட்டே இருந்தானே. ஜியூஸ் கேட்டே இருந்தான். சோலோ டிராஃபி போடுங்க ப்ரோடா 5000 அடிக்கிற அப்படின்னா. அதான் இவன் இந்த ட்ரைஅவுட்ஸ் எங்க ஃபார்ம்ல வந்தானோ அங்க இருந்து அப்படியே தான் கண்டினியூ ஆகுறாங்க. அதே மாதிரி இருக்கும். கிங் குமார் கமெண்ட்ரி ஆன் வின். கிங் குமார் இஸ் தேர் அப்படின்னு ஒருத்தர் போட்டாரு. 500 ரூபாய் சூப்பர் சாட் போட்டு. செல்வா முருகன் ப்ரோ
இந்த வாங்க, மக்கள் வாங்க, டிராஃபி வாங்க, நோ வாங்க. பிடிஎஸ் டிராஃபி மக்கள் நெஞ்சில் பால் பார்த்து விட்டார் மதன் ப்ரோ. ஏய் டீம் பிளாக் லிஸ்ட். ஏன் ப்ரோ இவனை என்ன பெரிய புடிங்கீங்களா? இவனை அடிக்க முடியாதா? இவனை அடிக்க முடியாதான்னு கேட்குறேன். இறங்கி 4 வாட்டி வாயில 4 டாம்பு டீம் மட்டும் பாருங்க ப்ரோ. இதுல மக்கள் தான் ப்ரோ ஜெயிக்கிறான். எனக்கு என்ன மனசுல படுது, எனக்கு தான் அப்படிதாங்க வருது. எனக்கு என்ன மனசுல படுது, மக்கள் தான் ஜெயிக்கிறான். அவ்வளவுதான், முடித்து விட்டார், அழைக்கப்பட்டார், ஒழிக்கப்பட்டார். 1 HP ஓடப்பட்டார். ஓ, போடு, ஜாக்கி just சைடு it. 1 HP ஜாக்கி சைடு போட்டு பிரிக்கிறா ஜூஸ் மறுபடியும் ஒரு நேடு, மறுபடியும் அந்த கம்பெனி எடுத்துக்கு போட்டா வாயில டம்மு வெளியே வந்து சரி போகுது. மறுபடியும் ஒரு மால்டோ பா ஜூஸ் எங்க விட்டாலும் அங்கே அடிக்கிறான். மறுபடியும் ஒரு நேடு ஜூஸ். யாரா இவன் ஜூஸ்? போடு மறுபடியும். கிரேட் எஸ்கேப் போட்ட எல்லாத்துல இருந்து தப்பிக்கிறான். ஏதோ ஒரு நல்ல வாய் போல இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது? ஆத்தா தொண்ணி நிக்கிறான். மறுபடியும் பா ஆத்தா தொண்ணி நிக்கிறான். 10 எடுத்துறானே 10 நேடு போடு, மறுபடியும் ஒரு நேடு போடு, மறுபடியும் ஒரு நேடு. அவ்வளவு இருந்தா வாங்கிக்க வாயில ஒண்ணு. கரெக்டா பண்ணிட்டானா? ஐயா நீ சொன்னனாலே எல்லா நேரம் வெளியே விழுது. சோ ஒரு நேரம் உள்ள போயிட மாட்டேங்குது. இந்த நேரம் போமா மூடேண்டாத நான்கு எடுத்து லீடிங்ல இருக்கான். ஜியூஸ் அடிக்க யாரா இருக்காங்களா? பிடிஎஸ்ல வந்தா பாதி பேரு பொட்டி மரணத்துல இருக்கிறாங்க. மரணத்துல இருக்கிறாங்க. மக்கள் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் ஒருத்தனை பாத்துறான். பொச்சிங்க சுத்தி வட்டம் கட்டி அடிக்கிறானே பயங்கரமா ஜூஸ். ஃபர்ஸ்ட் மேட்சே அடிச்சிட்டா உண்டு, இல்லனா செகண்ட் மேட்ச் எல்லாம் போய் எல்லாம் சொல்லிடுவாங்க ப்ரோ 5000 ரூபாய் டிராஃபி நடக்குது கிரிட்டின் வந்து ப்ரோ அப்படின்னு. அடுத்த மேட்ச்ல நல்லா விளையாட வந்துருவான். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வேடிக்கை பார்க்கறதா இருப்பான். ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே ஒரு சொத்தம் சொல்றீங்களா? இல்ல இப்போ ஆர்வ கோலல வந்திருப்பாங்க நிறைய பேர். அடுத்த மேட்ச் தான் கிரிக்காம தான். அடுத்த மேட்ச் ஜெயிச்சா வெரி கிரிட்டின் வரான் பாரு. ஜூஸ் அடிக்கிறதுக்கு ஜூஸ் அடிக்க அதிகமான கில் இருக்கு, அதனால வரான். வந்து சாவடியா அவன் அப்படின்னு அவனை முடிச்சிருதுக்கு வந்துட்டான். அது கரெக்ட் தானே? இல்லன்னா போயிடலாம் 5000 ரூபாய் நக்கி அப்படின்னு. ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார். முன்னாடி ஏறான் ஜூஸ், முன்னாடி ஏறான். அந்த பையன் பரவாயில்லையே, ரஷ் பண்ணி ஆடுறான் கரெக்டா. ஒரே ஒருத்த முன்னாடி ஸ்கீம் 67ல பரமா அப்படின்னு ஒருத்தர் பாத்துட்டானா பரமாவ. யூஎம்பி ஷாட் கன், என்ன கன் காம்பினேஷன் போடு. மேட்ச் கேன்சல் பண்ணுங்க. அதான் ப்ரோ நீங்க மக்களுக்கு கொடுக்க ரெஸ்பெக்ட். பிகாஸ் மக்கள் டிராஃபி நாட் பிடிஎஸ் டிராஃபி. பிடிஎஸ் டிராஃபி தான் ப்ரோ, இது மக்களுக்கான டிராஃபி கூட ப்ரோ. பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அடிச்சாதான் ப்ரோ மக்களுக்கு ஒரு கிஃப்ட். ட்ரை அவுட்ஸ்ல இது ஒரு மினி ட்ரை அவுட்ஸ் மாதிரி. சப்பையில அடிக்கிறது என்ன ப்ரோ மேட்ரு? மாஸ் அடிக்கிறது தான் ப்ரோ மேட்ரு. இவனு அடிக்கல அடி இரும்பா எப்படின்னு போடு ப்ரோ. ஓகே, இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 கில்லோட இருக்கான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிவில் ஸ்டோம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கில்லோட செகண்ட்ல இருக்கான். அதுக்கப்புறம் வேற யாருக்காவது இந்த வாய்ப்பு இருக்கா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் கில் எடுத்து டின்னர் அடிச்சு ஒரு டார்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாம் மீதி 2 கில் 2 தான். எல்லாருமே 2 தான். 3 கில்லோட ராசு ரிவில் ஸ்டோமும் 4 கில்லோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிசோஜி மட்டும் தான் இப்போதைக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அபி 3 கிலோ மிஸ்டர் அபி. மக்கள்ல பாரு ஒருத்தன் மீண்டு வரான் பாரு, எழுந்து வரான் பாரு. நாயகனா, மக்களோட நாயகனா. கோபரா ஸ்டைல பாரு, அவனு ஒரு நாயகனா மீண்டு வந்துட்டு இருக்கான் பாரு. யூஸ்டா 1 HP, யூஸ்டா 1 HP, 0 HP. ஆள மரணம் அடைந்தான் அவர். யூஸ்டா ஆள மரணம் அடைந்தான். கோட் சேவ் 2 கிலோ. அவ்வளவுதான் பிரிக்கிறாங்க பாரு. எல்லாம் ஒவ்வொருத்தனா செத்துட்டே இருக்கான். மக்கள் மட்டும் தான் மீதி இருக்கான். தன்ன தன்ன தானே 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 தானே. வேற யாரு 4 கில்லு யூஸ். கோப்ரா ஸ்லைவ் 2 கில்லு. கோப்ரா ஸ்லைவ் யாரையா பாத்துக்கலாம். கோட்டை தாக்கத்து நடத்துறானா?
கோட்டு ஸ்லைவ் 1 HP. கோட்டு ஸ்லைவ் தாக்குதல் நடத்திட்டு ஓடுறான், பின்னோக்கி ஓடிட்டு இருக்கான். கோப்ரா ஸ்லைவ் பாம்பு குமார், பாம்பு ஸ்லைவ் வரான் கோட்டு சண்டை எடுக்க வரான். கோப்ரா அவ்வளவுதான், கோட்டு வர தோக்கறான். நாடா என்னையவே அடிச்சுட்டு வர்றியா அப்படின்னு கேக்குறான். பட்டுச்சு. ஓகே, ஒரு நேர் மறுபடி போறான். நீங்க அதுக்குள்ள வேற எங்க ஃபைட் நடக்குதா பாருங்க. போட்டாம ஒரு எடுத்துக்கு வாயில லைட்டா அவன் பாரு செம்மையா டாட்ஜ் பண்றான். வர அப்படியே ஸ்மோக்கெல்லாம் பாரு. ரியா தமிழ் அகால மரணம் அடையப்பட்டது. ரியா தமிழ் முடிக்கப்பட்டது. ஐயோ, உங்க டுவோ பார்ட்னர் பாத்தீங்களா 1 கிலோட. அதெல்லாம் வேலையே ஆகுது இனிமேல். அதெல்லாம் அது விளையாட்டுலாம் ஜிபிடிஎஸ் கூட விளையாடுறதுக்கு யாரும் இல்ல. இன்னைக்கு ஜெயிக்க கூட வாய்ப்பு. பாரு தாக்கப்பட்டாரா? பாரு தாக்கப்பட்டாரா? வேணா போய் பாரு, வேணா கலனி கொடு. அடுத்த மேட்ச் எங்க பாரு, யாரு காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு பாரு. பாரு எங்க இறங்குதோ அங்கேயே போயிட்டீங்க. 3 கில். நீ பாரு நான் சொல்றேன் பாரு. நீ நேரா போ. சூப்பர் ஹெல் வெட்டி நீ யார் அடிச்ச சூப்பர் ஹெல் வெட்டி மட்டும் அடிச்சிரு. அண்ணனே உன்னை நீ வந்து பாரு அடிச்சுக்கு எவனையுமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்ற பாரு, டக்குன்னு சொல்லு பாரு. சூப்பர் ஹெல் வெட்டி அடிச்சுக்கு ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு மெயில் பாருங்க மதன் ப்ரோ. அப்புறமா ஓகே பாரு, பாக்குறேன் ப்ரோ. பொறுமையா சொல்ல பாரு, வேகமா சொல்ல பாரு, சத்தமா போடு. அப்படி போடு பாரு. பாப்பா அடுத்த மேட்ச் இறக்கி விடுறேன். முடிஞ்சா அடிக்க சொல்லு. பாரு பயப்பட. ஓகே, யார் அடிக்க? சூப்பர் ஹெல் வெட்டி சொல்லு. சூப்பர் வெட்டி அடிச்சிடுறேன். அவ்வளவுதான் முடிஞ்சு. அண்ணா இப்ப என்ன சொல்றீங்க? டேய் அடுத்த மேட்ச் இறக்கி விடுறா. அடிக்க சொல்றா சும்மா. ஓகே ஸ்ட்ரீம்ல இருக்கு பாரு. நீ யாருமே கேட்க தேவையில்ல, இதுவே பண்ணு. ஸ்ட்ரீம் சூப்பர் ஹெல் வெட்டி ஸ்ட்ரீம் பாத்துக்கோ. நேரா அங்க போ, முட்டு தலையில ஒரு போடு, ஒரு கொட்டு, முடிஞ்சு. இல்ல இத பாரு. ஆமா, ஜிபிடிஎஸ் ரைவல் தானே. அடிங்க யார் வேணா. சொல்லுங்க. நேத்தெல்லாம் எங்களால காட்ட முடியல. இப்போ உங்களால காட்ட முடியல. போ பாரு, சீரியஸா சொல்ற பாரு, பயங்கரமா இருக்கு பாரு. அடிச்சுனா அப்படியே அண்ணெல்லாம் வந்து கொண்டாடிடுவாரு. அப்படியே பயங்கரமா அப்படியே ஒரு ஷாட்ஸ் எல்லாமே ரெடி உனக்கு இன்னைக்கு. பாருங்க ராஸ் 5 கிலோண்ணே அடிச்சு ஊர் கிளப்பி வந்துட்டானே மேல. ராசுல 15,000. ஆமா, ராசு திடீர்னு 5 கிலோ போட்டான். என்னது இது? ஜேபி ப்ரோ டிராஃபினாவே பிடிஎஸ் தானே. என்ன நடந்துட்டு இருக்கீங்க? ஆர் யூ சீரியஸ்? இன்னும் கதாநாயகன் என்ன வரல. இதுக்கப்புறம் ஐயோ இங்க பாருங்க, 6வது கிலோ வந்துச்சு பாருங்க. குமாரு வாயில ஏதோ பவர் இருக்கு குமாரு. சத்தியமா குமாரு, உன்ன ஒரு வாரமா சேர்த்தாம இருந்தேன் பாரு. அப்படியே சூப்பர் சாட் கீப்பர் சாட் பிச்சுக்கிட்டு இந்த 4 நாள் ரெவன்யூ மட்டுமே 1 லட்ச ரூபாய்க்கு மேல 1.5 லட்ச ரூபாய்க்கு மேல எடுத்த குமாரு. வெறியா இருந்துச்சு. இன்னைக்குதான் நீ வந்த உடனே எல்லாம் கொஞ்சம் ஜிலோவாகுது. ஆமா உண்மையாலுமே குமார் செத்துட்டான். ஆமா இவ்வளவு இப்ப மத்த எனிமி தான் சுட்டான், அப்பயே சாவல. சரி இவ்வளவு நாள் ராசு எத்தனையோ எனிமி எத்தனையோ எனிமிய ராசு சுடும் போது போய் சுட்டான், அப்ப சாவலையே. நீ இப்ப வந்து சொல்லும் போது இப்படி போட்டாங்களே. ஐயோ கடவுளே, நீ இறங்கு குமார், நீ கிளம்பிறங்க, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பிற குமாரு. நீ விளையாட இல்ல நீ விளையாட கிளம்பிறங்க. M4 வச்சுட்டு எதுக்கு இங்க இதுல நீ விளையாட போ. நீ விளையாட போ. ஏதா பண்றோம் சீரியஸா போன தயவு செஞ்சு போ ப்ளீஸ். தயவு செஞ்சு போ. அப்புறம் வந்து வேணாம் நீ வேலை இல்ல பத்திக்கிட்டு மறுபடியும் நீங்க வந்து இங்க பாருங்க, மறுபடியும் பாருங்க, இங்க பாருங்க இன்னொரு குமார் ஆம்பளை இருந்தா குமார் ஆம்பளை இருந்தா ட்ரோல் அடி குமார். ஆம்பளை இருந்தா போய் ட்ரோல் அடி குமார். குமார் நான் காட்டுறேன் ட்ரோல் எங்கன்னு காட்டுறேன் குமார். நான் சொல்றேன் உனக்கு ட்ரோல் எங்கன்னு. சத்தியமா ட்ரோல் எங்கன்னு நான் சொல்றேன். எல்லாத்தையும் போடு, எல்லாத்தையும் போடு. M4 வச்சுக்கிற குமார். அவன் வெறும் M2 தான், M4 தான். போ ஆம்பளை ட்ரோல் அடி. போ ட்ரோல் மட்டும் அடிச்சிரு, அவ்வளவுதான். நீ தான் என் பூல. சத்தியமா நானே ஷார்ட்ஸ் போடுறேன். ட்ரோல் அடிக்கப்பட்டார், தாக்கப்பட்டார் குமார். ஆமா ட்ரோலை நாணியாக்கப்பட்டான். இனிமேல் குமார் தான் பூலே அப்படின்னு நானே போடுறேன். சத்தியமா போடுறேன்.
சரி ஓகே ஓகே அவனை மட்டும் அடிச்சுட்டான். எங்க கரெக்டா சொன்னீங்களா நான் அப்படியே அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நீயே ஸ்டீம் பாத்துக்க. ஆனா ட்ரோல் வேணா காட்டுறேன், நீ போய் அடிச்சுக்கோ. சொல்ல மாட்டீங்களா? சொல்ல மாட்டேன், அது தப்பா போயிடும். நீ ஸ்டீம் பாத்துக்க அவ்வளவுதான். சரி ஓகே ரைட் ரைட். இப்போ எப்படி பாருகிட்ட சொன்னேன் ஸ்டீம் பாத்துக்கோ, சூப்பர் கோல் ஸ்டீம் பாத்துக்கோ அடி, நான் அதே மாதிரி அடிப்போம். ஓகே குமார் 5 என்ன குமார் 5 மேட்ச் இருக்கு குமார். 5 மேட்ச்ல எந்த மேட்ச் ட்ரோல் அடிச்சாலும் சரி வேற மாதிரி. இப்போ வரனா இப்போ ட்ரோல் வரனா போ. ஆமா அடுத்த மேட்ச். ஓகே ரைட். போன மேட்ச் அவன் டிடி மேலன்ற போது உள்ள வந்தான். 10000 சூப்பர் சாட் தான் எனக்கு. அவ்வளவுதான். அவன் மேட்ச் ஜெயிச்சவன ட்ரோல் அடிச்சா எனக்கு 10000. ட்ரோல் நீ அடிச்சிட்டாவே முடிஞ்சு அவ்வளவுதான். ட்ரோல் நீ அடிச்சிட்டா நீ தான் அங்க ஆளே. ஓ ரேகா அப்படி போய் மோட்டிவேட் ஆகிறேன். ஆளே நீ தான் குமார் போ. ஆளே இனிமே ஒன்னு அடிச்சு ஆளே அப்புறமேட்டு அந்த மாதிரி ஆயிடும். 5 இன்னும் 4 மேட்ச் இருக்கா? இப்போ 5 மேட்ச் இன்னும் 5 மேட்ச் இருக்கா? ஆமா ஓகே. வேற எவனையும் அடிக்க போறதில்ல நான். நேரா ட்ரோல் கிட்ட தான் போறேன் வண்டி எடுத்து. ஓகே இறங்கும்போது அங்கே கத்தில குத்துரு. வேற எவனையும் பக்கம் திருப்பி போடாதீங்க. நான் ட்ரோல் மட்டும் பக்கம் திருப்பி போடுங்க. நான் குட்டி குஞ்சி எவனா பாரு உன் பக்கம் நான் ட்ரோல் திருப்பி போட்டேன். செவுல் மேல 2 அடி அடிச்சான். டா ஒண்ணே ட்ரோல் பக்கம் திருப்பி போட்டேன். வேற எவன் உன்கிட்ட வரான்றது நமக்கு எப்படி தெரியும்? டொட்டோ கிட்ட வந்து கத்தில குத்து குத்துவான். என்ன நடக்கும்? இந்த பங்கு கிங்கலாம் எவனா ஏய் விட்டு ஏதாவது செவுல் மேல அடி வாங்கி பாப்பற அழுதுன்னு போயிர போறான். அதனால அவன்ல சொல்லி வச்சிருங்க. அப்படி போடி ஓரமா போ சொல்லுங்க அவன்ல. அப்படி நீ பேசறனாலே வந்து அடிப்பான் கண்டிப்பா. ஆமா சீரியஸா புரியல என்னது? இப்ப நீ பேசுறதுக்காகவே வந்து அடிப்பான் பங்குன்னு. யாரு கேங்கிட்டியா? ஆமா ஏற்கனவே வாங்க அடியில கண்ண வீங்கி இருக்குது. பரவாயில்லையா? மிஸ்டர் அபி 4 கில்ரா. ஓ நோ அடி வாங்கிட்டான். யாரடா அவன் இறங்கி ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கான் ஜாலியா. ஜூஸ் பாருங்க 3 கில். கோட் வந்து பாருங்க 3 கில். உதயா பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 கில். இந்த பக்கம் பாருங்க அபி 4 கில். மக்கள் நாயகனா ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். மிஸ்டர் அபின் ஒருத்தன் மக்கள் அணியில இருந்து மக்கள் செத்துருப்பான்டா. நானா செத்துருப்பான். ஆமா ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தான் செத்துறோம். சத்தியமா இப்ப செத்து நீ பாக்கல. அவன் இறங்கி 98 இருக்கானே அபின்னு இருக்கானே 98 பாருங்க அபின்னு ஒருத்தன் 4 கில். இத சொல்றேன் மறுபடியும் சொல்றேன். அபி 4 கில். 4 கில்லோட மக்கள் பிடிஎஸ் ஒருத்தன் வந்திருக்கான். அபி 4 கில்லோட ஏன் ப்ரோ இவனால இவ்வளவு பேச வைக்கிற ஜேடி? அவன் பேசுறான் ப்ரோ. அவன் அடிக்கிறான்னு இருக்கான் பாப்போம் என்ன அடிக்கிறான்னு பாப்போம். ட்ரோல் 5 அடிச்சானா அவ்வளவுதான் முடிச்சு. ஓ வெரியான கில் எடுத்தான். இப்ப என்ன சொல்றீங்க குமார்? இப்ப நீயே போய் கில் எடுக்க போற குமார். அவ்வளவுதான் யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவு இப்ப அடியே மட்டும் குமார் உள்ள நீ வரன் ட்ரோல் பயந்துட்டு போனோம். இப்போ அவன் கமெண்ட்ரி வரேன்னு சொன்னா என்ன பண்றது? வர சொல்லுங்க பயப்படலாம் வேணாம். சரி ஓகே அழுவ ஒண்ணும் வேணாம். அந்த மாதிரி தான் வர சொல்லுங்க. குமார் கத்தி எல்லாம் குத்தி கொண்டானே என்ன ஆகும்? யாரு என்ன தைரியம் இருக்கா? இன்கேஸ் நான் குத்திட்டு என்ன பண்ணுவான் குமார்? அவன் பேரு ட்ரோல் தான் குமார். ட்ரோல் பண்ணுவான் உன்னை வச்சு. நானி பண்ணுவான் குமார். நானி குமார் உன்னை நானி பண்ணிட்டு மேட்ச் முடிவு பண்ணுவானே குமார். உன்னை நானி பண்ணி கொண்டான என்ன பண்ணுவ குமார்? அங்க வச்சு பாத்துக்கலாம். சரி ஓகே வச்சு பாத்துக்கலாம். எங்க இருக்கறான் டைரக்டா சொல்ல சொல்லுங்க. நானும் அங்கே வரேன். எதுக்கு வேற இடத்துல போய் பாத்துக்கிட்டு ஒரு நானா காட்டிடுவேன்ல. நீ சீப் பாத்து வச்சு நான் வரேன். ஏன் அவன் என்ன தேடி வரணும்? நான் ஏன் அவனை தேடி போணும்? அங்கே வரங்க இறங்க சொல்லுங்க. ஒண்ணு அவன் அந்த இறங்கல்ல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். ரெண்டுத்துல அவன் பாத்துருவான். அவ்வளவுதான். எதுக்கு தேவையில்லாம போட்டி ட்ரோல்லாம் அடிச்சுட்டு வச்சு குமார். அடுத்தது டிராஃபி இஸ்கல் டு ட்ரோல் போறதுக்கு பதிலா டிராஃபி இஸ்கல் டு கொக்கி குமார்னு போடுவாங்க. அப்புறமேட்டு உன்னை வந்து பிடிஎஸ்ல போட சொல்லுவாங்க. அப்படியே இது பண்ணிட்டே இருப்பாங்க. மக்கள் உன்னை சஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ப்ரோ ட்ரோலே அடிக்கிறான் ப்ரோ. 1v1 அவன் தான் ப்ரோ ஸ்ட்ராங் கிளாசிக் பிளேயரு. டிடிஎம்ல வேணா அவன் இதாக இருக்கலாம். ஆனால் கிளாசிக்ல 1v1 அவன் தான் ப்ரோ ட்ரோலுக்கே சிம்ம சப்படமா மேறான். அதாவது ட்ரோலை தூக்கிட்டு கொக்கி குமாரன் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நம்மளால மறுக்க முடியாது. வாய்ப்பு கிடைச்சிரும்ல. ஆமா மறுக்க முடியாது. அப்போ கண்டிப்பா உன்னை போட்டு தான் ஆகணும். ஓகே ரைட் தான் போ. அவ்வளவுதான் போ வேண்டியதான். நான் இருக்கேன். நான் போய் திங்கிங் ஸ்பேஸ்ல மாட்டேன். 15 பேர் தான். 15 பேர் गाइस பாத்துங்க. 15 பேர். ஜூஸ் வந்து ஒரு 4 கிலோட அதிகபட்ச கில் இப்ப யார் நான் சொல்லிறேன். ஜூஸ் வந்து பாத்தீங்க ஒரு 4 கில். இந்த பக்கம் உதயா பிளேஸ் வந்து பாத்தீங்க ஒரு 3 கில். ஆனா குமார் 2000 கடன் வாங்கிருக்கான். இப்ப கடன் போட்டுருக்குமாரு பேசாம. ஆமா 2000 அன்னைக்கு போடுறேன்னு சொல்லிருக்க குமார். பெட்ல தோத்தில 2000 ஆதாரம் தான் இருக்கே. இன்னைக்கு என்ன ஆதாரம்ன்ற 2000 போறேன்னு இருக்கேடா. மக்கள் தான் ஆதாரம். போட்ட அன்னைக்கு நைட் போய் போட்டு 2000. இல்ல போடல தவ அப்படி பண்ணாத குமார். போட்டு அவனே கேளுங்க. இப்போ நீ காலைல சொன்னா 2000 போடலன்னு. 2000 போட்ட அன்னைக்கே போட்ட 2k போட்டாச்சு. 2k போட்டாச்சுடா. இந்த 2000க்காக நீ எவ்வளவு இலக்க போறியோ குமார். இந்த 2000க்காக நீ எவ்வளவு இலக்க போறியோ பார்த்து இருந்துக்கோ. அவ்வளவுதான் சொல்லுவேன்.
நேர்மைதான் ஸ்கிரீன்ஷாட் காம்பா. குமார், நேர்மைதான் வெற்றியின் ரகசியமே, we are the boys. சீரியஸா. அப்புறம் சூப்பர் சாட் போடணும்னு நினைக்கிறேன் கூட இனிமேல் போட மாட்டாங்க குமார். ஏற்கனவே முடிச்சு விடுறீங்க என்ன இதுல இப்படி வேறயா புரியல. போட்டு 2000 போட்டு 2000 போட்டாதான் இப்ப நீ ட்ரோல் அடிச்சா நாளைக்கு சூப்பர் சாட் பறக்கும். 2000 போட்டு பெஸ்ட் போட்டு அது தவறு செய்யாத. அன்னைக்கு பாராட்டுன்னு சொல்லி பாராட்டிடணும். தவறுலாம் செய்யலண்ணே, கரெக்டா தான் இருக்கேன். போட்டாச்சு ஆல்ரெடி. அவனுக்கு கேளுங்க, 2500 ரூபாய் போட்டேன் அவனுக்கு. இல்ல அவன் சொல்லிட்டான், காலைல கூட சொன்னான் 2000 வரல அப்படி. காலைலாம் சொல்லியே வாய்ப்பே கிடையாது. காலைலாம் சொல்லியே இருக்க மாட்டான். நீங்க கேளுங்க போட்டாருன்னு சொல்லுவான். இல்ல முடிந்தாது பர்றமாவே முடித்தான். அஞ்சு போட்டி போயிட்டு இருக்கு அபிக்கும் ஜூஸ்க்கும். பண்றது எல்லாமே தவறா இருக்கு குமார். தவறு பண்ணிட்டே இருக்காது, அவ்வளவுதான். கரியர் ஐயோ முக்கியமான கில்ல விட்டுனானா. ஜீசோஜி பீல கலந்து ஸ்ப்ரே பண்ணனால அபி இந்த மேட்ச் அபி ஜெயிச்சா. ஜீசோ ஒரு மிக பெரிய ஒரு தவறு தான் காரணமா இருக்கு. அபி 6 கில். அபி பாருங்க சீரியஸ் லைவ். ஐயோ யாரண்ணா இவன்? பெரிய வளரலாம். 9 ஸ்மோக் இல்ல 9 ஸ்மோக் வேற. நல்ல ஒரு இதுவும் எடுத்துறான் அவன். தெரியும் ஜெயிச்சானா கொடுத்தலாம். டேய் அபி ஜெயிச்சா மட்டும் போதும். அவனுக்கு அகைன் ஒரு சான்ஸ் வாங்கி தரேன்டா. ஸ்லாட் உனக்காக சாப்பிடு. ஜெயிச்சிரு. மக்களுக்கும் போய் சேரணும். அதனால உனக்கு வந்து ஸ்பெஷல் சான்ஸ். ஜெயிச்சனா உனக்கு கண்டிப்பா ஸ்லாட் இருக்குடா. ஜெயிச்சா ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு இன்வைட் பண்ணிடுறேன். 7வது கிளை நோக்கி கிற்காம்பூர்க்கெல்லாம் போடுறான்டா ஒரு மாதிரி. அதான் அங்க பாருங்க கரெக்டா இல்ல. எப்படி பாருங்க அவன் பொசிஷன் ரிவீல் பண்ண மாட்டேங்கிறான். கரெக்டா இருக்கான். ஏதோ நடக்க போகுது நினைக்கிறேன். ஏதோ நடக்க போகுது. அபி 6 கில், ஜியூஸ் 5 கில். அபியா ஜியூஸா அபியா ஜியூஸா. ஜியூஸ் பாத்ரோத்ரன் கண்ணா சூப்பர் ராடே. சூப்பர் பண்றான். யாரா மாதிரி போடு. அவனை முடிச்சுடு. பா என்ன யாருன்னே தெரியலையே. எந்த ஒரு காரணம் தெரியலையே. ஏகேம்ல போடுறானே ஸ்ப்ரேவை. டம்முன்னு போடு. ஜூஸ் ஓடுது. அதான் அவன் ஏஞ்சிட்டான். பரவாயில்ல. இப்ப பாருங்க ஜூஸ் இவனும் ஒரே ஈக்குவல். 6 கில்லு. ஆமா 6 கில்லு. அண்ணன் சொன்ன மாதிரி 7 கிலோ வந்துருமா? இல்ல ஒரு 8 கிலோ வருமா? 9 கிலோ வருமா? எத்தனை கில் டார்கெட் ஆற போகுது गाइस? ஒரு புது நாயகன் உருவாகறானா குமார்? எனக்கு தெரியலையே. அச்சம் போடு ரியலாவே. ஐயோப்பா. அப்புறம் 1 HP. அவ்வளவுதான். கேம் சென்ஸ் 0. கேம் சென்ஸ் இல்லை. கேம் சென்ஸ் பிளேஸ் த மேஜர் ரோல். ஜோன் அவுட்ல நிறுத்த கூடாது போய் கார. ஓகே ஜூஸ் தான் எனக்கு வெற்றி நினைக்கிறேன். ஜூஸ் தான் வெற்றியானே. ஜூஸ் 6 யார் அங்க பாரு. ஐயோ ஆமா இன்னொரு 5 கில் அவனையும் தூக்கிட்டாங்க பிளே ஜோன்ல. ஹல்க் 3, ஃபாக்ஸ் உல்ஃப் 3. ஐயோ குமார் அண்ணா பாரு இது வரைக்கும் என்னைக்காவது டாப் 4 வந்து பாத்திருக்கியா? இது வரைக்கும் சோலோல பாரு டாப் 4 வந்து பாத்திருக்கியா? டாப் 5 வந்து பாத்திருக்கியா பாரு இது வரைக்கும்? இல்ல அண்ணே ஒரு வாட்டி இது வரைக்கும் ஜெயிச்சது அடுத்தது டாப் 5 வந்து பாத்திருக்கியா? இல்ல அண்ணே பாத்தில்ல. கேம் சென்ஸ் ஆன் ஹை. எப்படி டாப் ஒரு ஜெயிச்சிருமோ? பாரு குமாரே இங்க பாரு ஜெயிக்கவே வேணாம் குமார் ஜெயிக்கலாம் கேட்கல. டாப் 4 வர சொல்ல போதும். அதுவே போதும். கேம் சென்ஸ்லாம் வேணாம். டாப் 4 வர சொல்ல போதும். அதுவே போதும் எங்களுக்கு. ஜெயிக்க வேணாம் கில்லும் நான் கேட்கல. போய் சூப்பர் கால் அடிச்சுட்டு டாப் 4 மட்டும் வர சொல்லி பார்ப்போம். இவ்வளோ பெரிய இத்தனை பிடிஎஸ்குள்ள வந்து இவ்வளோ பேர் இருந்துமே காய் இத்தனை பேர் தாண்டி வந்திருக்கு. கேம் சென்ஸ் இருந்தா மட்டும்தான் குமார். நீ ஏன் வருவியான்னு தெரியல. நீ ஏன் இது வரைக்கும் டாப் 5 வந்தது இல்ல. இது வரைக்கும் இத்தனை நாள் விளாண்டுருக்க. நானே போனாலும் வருவேனான்னு தெரியல. வாய்ப்பு இல்லை. செத்து போயிருவேன். அந்த மாதிரி பா சோலோ வெர்சஸ் ஸ்குவாட் விளாண்டு தன்னைத்தானே செய்திக்கு இவன். ஆமா குமார் இது தேவையில்ல. இதுல நமக்கு அதாவது இவ்வளவு ஆண்கள் மத்தியில தன்னோட பேரை முதல்ல பதிக்கிறதே போதும். அடுத்த மேட்ச்ல கில் வந்துரு போகுது.
முதல்ல இதுவே ஒரு பெருமையை பிடிச்சல டாப் 3 வந்தது அப்படின்றது புரியுதா இல்லையா? இப்ப அடுத்து என்ன சொல்ல போய் கில் எடுன்னுவோம் புரியுதா இல்லையா? ஒவ்வொரு ஸ்டெப் ஒன் ஸ்டெப் அட் டைம். ஒண்ணுமே இல்லாம பி உருண்டையா இருக்கிறதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. அப்ப நீங்க வந்து பாரு சொல்றீங்களா? நான் சொல்லியா பாரு பார்த்தா பி உருண்டை மாதிரி தெரியுதா? நான் சொல்ல பாரு நீ பி உருண்டையா பாரு. அண்ணன் உன்னை சைடுல குத்தி காமி. குமாரே டாப் 3 குமாரே. டாப் 3. அங்க பாரு கேடா பாரு. ஐயோ 1 HP. ஐயோ ரெண்டாவது கில் நோக்கி ஐயோ CS:GO முடிஞ்சினா CS:GO சூப்பர் கலர் நடக்கிற மேட்ச் COC எல்லாம் அடிச்சிச்சுனா அவ்வளவுதான் முடிஞ்சு அர்த்தம். இப்படியே சொல்லிட்டேன் இப்பவே சொல்லிடுறேன் முடிஞ்சு அவ்வளவுதான். ஜியூஸ் எல்லாம் அடிச்சு வின் பண்ணிடுச்சு அப்படின்னா நீ மனசே விட்டு இருக்குமாரு அவ்வளவுதான். நாளா விட மாட்டேனே. வாய்ப்பே இல்ல குமாரே வாய்ப்பே இல்ல பாரு. பாரு 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 உலக முடியும் பாரு கம் ஆன். நான் கேம்ல இல்லன்னு. ஓ இல்ல அடுத்த மேட்ச் நான் இப்பவே சொல்லிட்டு போறேன். அடுத்த மேட்ச் போ நான் பாத்து அடுத்த மேட்ச் போ. அடுத்த மேட்ச் ரெண்டு பேரும் போங்க. நான் பாத்துக்கறேன். நான் கமெண்ட்ரி பாத்து. யாரும் தேவல். ஐ வில் டேக் கேர். பாரு பாரு நான் போய் ட்ரோல போலக்கறேன் நீ போய் சூப்பர் கேல போலக்கற. அவ்வளவுதான் ஆமா அவ்வளவுதான். ரெண்டு பேர் வெற்றியோட வரோம் பாரு. ஓகேவா? சரிண்ணே. ஓகே பாரு. அவ்வளவு பண்ணிரா. பாத்ரா ஜூஸ் ஆள் எங்க இருக்கானே தெரியாம பாத்துட்டு இருக்குது. அன்னைக்கு சாவு நிச்சயம் தான் நினைக்கிறேன். சூப்பர் கேர்ளுக்கு ஆளு எங்கேயோ இருக்கிறான் மரத்தை விட்டுட்டு எங்கேயோ பாத்துட்டு இருக்கு. எட்டி பார்த்தா ஜூஸ் போட்டுருவோம் கண்டிப்பானா அது மட்டும் தெரியுது. இப்ப ஃபாக்ஸ் உல்ஃப் அடிக்கணும் அவன் அடிக்கணும். ஐயோ வரான் அது பார்க்காம இருக்கு. ஐயோ மொபைல் பிளேயர்ஸோட ஒரு கதி இவ்வளவு இதா இருக்கு. அது தெரியலடா கருமம். ஐயோ கீழே கல்லெல்லாம் பார்த்துட்டு இருக்குது. பரிதாபமா இருக்குதுடாடி. பாவன ட்ரோல் பண்ணாதீங்க. பாவன சூப்பர் கேர்ள் சொல்றேன். இல்ல எனக்கு பரிதாபமா பார்க்க முடியல. அதால எங்க இருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ உல்ஃப் மட்டும் ஜியூஸ போட்டானா முடிச்சு. பொறுமை பத்தியா பொறுமை தான் குமார். அங்க பாரு 6500 பேர் வாட்சிங்ல இருக்கும்போது எனக்கு சூப்பர்கள் களத்துல இருக்குது. நீ இருந்திருக்கியா? அவ்வளவு பேர் மனதுல இடம் பிடிச்சிருக்கு நேரம். என்னடா இவ்வளோ வீட்டஸ்ல இவ்வளோ ஆண்கள் மத்தியில ஒரு டாப் 3 வந்திருக்கே அப்படின்னு. அவ்வளவுதான் முடிச்சு. ஆமா 19 புல்லட் தான் குமார் இருக்கு. பாருங்க உல்ஃப்க்கு பாருங்க ஜோன் சாத்துல நெருக்குது. ஜோன் சாத்துல நெருக்குது. 1 HP ஆஹா பண்ணமா. உல்ஃப் அடிச்சு நினைக்கிறேன். உல்ஃப பாத்துருச்சு. பாத்து குமார் பாத்து இரண்டாவது கில்லை. ஐயோ ஆமோல்ல அண்ணே. அவ்வளவுதான் முடிச்சு. அவ்வளவுதான் அந்த கில்லி அவன் படுத்துறான். அந்த கில்லி அவன் எடுத்துறான் நேக்கா. ஒருவேளை குமார் டாப் 2 குமார் போட்டியாளன் ஜியூஸ்க்கு போட்டியாளன் பார்த்து யாருன்னு ஒரு 7000 பேர் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 7000 பீப்புள் பார்க்கும்போது ஜியோஸ்க்கு போட்டியா யார் இருக்கா பாரு. அதான் கவுனி அதுவே ஒரு 5 நேடு வர வச்சிருக்கு. ஜியோஸ் எத்தனை வச்சிருக்கான்? ஜியோஸ் கிட்ட நேடு இல்ல. ஐயோ ஒருவேளை சூப்பர் நேடு போட்டு கொண்டுருப்போம். இந்த நேடு போடுதா ஐபால் நேடு. ஐயா ஆனா நேடு போடுறது இல்ல. ஐயோ ஓக்குல ஐயோ இங்க இருந்தே எகிரி போட்டுக்குது பாவம். ஐயோ ஒண்ணும் தெரியலையே. ஸ்மோக் இருக்கா இல்லையா? ஸ்மோக் இல்ல போச்சு அவ்வளவுதான். ஐயோ ஐபால் நேடு போடக்கூடாது. இப்போ எகிரி தான் போடணும். பரிதாபத்துக்குரியது. ஆமா இல்லண்ணே இல்லன்னா கண்டிப்பா அடிச்சிரும் சூப்பர் கேர்ள். ஆமா மட்டும் இருந்தாங்க நடக்கத்தே வேற ஆயிரும். நேடு போடுற கட்டா. அங்க பாடுற ஜியோஸ்க்கு போட்டியா சூப்பர் கேர்ளா. அவ்வளவுதாங்க பாருங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். ஜியூஸுக்கு போட்டியாலாம் அங்க ஜியூஸ் இப்ப ராடு விட்டுருவோம் வாய்ப்பே இல்ல. அருமையான கைஸ் பாத்தீங்களா கைஸ்? அதனாலதான் கைஸ் அந்த டீம் SOG அப்படி விளையாடுது. வாட் அ வின் கைஸ். வாட் அ வின் பை ஜியூஸ். அருமையான ஒரு 9 கில்லு. அருமை. மத்தவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்தவன் வேடிக்கை